லாப்ஸி பாயசம் பண்ண போகிறேன். 1 கப் லாப்ஸி எடுத்துட்டுருக்கேன். லாப்ஸி என்னென்னா அலம்பி இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு வச்சுக்கணும். 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி வேணும்னாக்கா கொஞ்சம் காஜு போடலாம், வேண்டாம்னாக்கா வேண்டாம். காஜு போட்டுட்டு நல்லா அதை இது பண்ண அப்புறம் இந்த இதையும் போட்டுடணும். போட்டு நல்லா அதை பொரிக்கிறாப்பில் பண்ணிடணும். நல்ல வெள்ளை வெளியேறுன்னு ஆகணும். தண்ணில் அலசி இருக்கிறதுனால இது 5 நிமிஷம் நல்ல வறுத்தாதான் வெள்ளை வெளியேறுன்னு ஆகும். வெள்ளை வெளியேறுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் தண்ணை ஊற்றணும். இப்போ இது கொதித்து முக்கால்வாசி வெந்துடுது. அதில் 1 கப்புக்கு 1 கப்பு வெல்லம் போட்டு அதை மெல்ட் ஆகிற வரலும் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மூடியை போட்டுடணும். வெல்லம் மெல்ட் ஆகிடுச்சு. இதை இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் சின்னதாக வச்சு அதை வேக வைக்கணும். அதில் ஒரு 4-5 ஓசை வரும். ஜெயகுலதா, நான் இந்த இது லாப்ஸியை பாயசத்துக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டினேன். இதுக்கு ஜலம் 6 ஊற்றிருக்கேன். அப்போ கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நீங்கள் இன்னும் கூட 7 கூட ஊற்றலாம், நிறையா ஊற்றலாம் ஜலம். அது இதில் நல்லா அது குக்கரில் வச்சு நல்லா வெந்து போயிடுத்து. வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சாதான் அதில் பால் ஊற்றினாக்கா கெட்டு போகாத இருக்கும். தேங்காய் பால் வேணுன்னாலும் ஊற்றிக்கோங்க, நெல்லை பால் வேணுன்னாலும் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஏலப்பொடி போட்டு அதில் வெல்லம் தான் போடணும். சர்க்கரை போட்டால் அவ்வளோ ஒஸ்தியாக இருக்காது. வெல்லத்தை போட்டு நல்லா இதில் கலந்து இதை பாயசம் வச்சேன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி குடிப்பேன். உடம்புக்கு நல்லது. வேறு எந்த சமாச்சாரத்துக்கு விட உடம்புக்கு ரொம்ப நல்லது. பண்ணி பாருங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.